அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். அடிக்கிற புயல்ல என்னடி பண்ணிட்டு இருக்க? உட்காந்து மழை வருதான்னு பாத்துட்டு இருக்கேன். மழை வருதான் பக்கத்து மழை வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. மழை வருதா? இல்லடா, எங்கடா மழை பெய்யுது? மழை நின்றுச்சு இல்ல. மணி உன்னால ஒன்னு நம்ப முடியல. இப்ப மணி எவ்வளவு தெரியுமா? 5:30 மணி. பாத்தியா எவ்வளவு இருட்டா இருக்குன்னு? இதானுக்கு ரொம்ப குஷியா இருக்கு, விளையாண்டுட்டு ஜாலியா. ஸ்கூல் லீவு விட்டானுங்க. ஆமா, அதனால நல்லா ஜாலியா. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வாரமாவே எனக்கு ஃபீவர் வந்துருச்சு. திடீர்னு வைரல் ஃபீவர் வந்துருச்சு. படுக்க போட்டுருச்சு. 3 நாள் ட்ரிப்ஸ் எல்லாம் ஏத்தி இப்பதான் ஏதோ நின்றுட்டு இருக்கு, நடமாடிட்டு இருக்கிறேன். இவன்றானா இப்படி கூப்பிட்டு வந்து மழை வைக்கிறான். நாங்களும் பாத்துட்டு இருக்கோம். எனக்கு நைட்ல இருந்து மழை தட்டி வீசிட்டு இருக்கு. ஒரே மாதிரி விடாம பெஞ்சு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் ஸ்டாப் ஆயிருக்கு மழை. அப்புறம் இங்க இந்த ஏரியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா தண்ணியா லைட்டா நிறைஞ்சிருந்துச்சு காலையில. அதுக்கப்புறம் இப்பதான் ஏதோ மோட்டர்லாம் வச்சு சர்ச் பண்ணி. அவ்வளவு எல்லாம் தண்ணி தேங்கல நம்மளோட ஏரியால. மோட்டர்லாம் வச்சு சர்ச் பண்ணி தான் எடுத்தாங்க. ஆமா, ஆனா ரொம்ப எல்லாம் தேங்கல. 5 மணி 5:30 மணி மாதிரி பிலீவ் பண்ணவே முடியல. அவ்வளவு கும் இருட்டா இருக்கு. ஐ திங்க் நைட் வச்சு செய்ய போகுதுன்னு நினைக்கிறேன். மழை வருது நிக்குது, வருது நிக்குது. சென்னை வந்து 1 இயர் ஆச்சு. இதோட 1 இயர் ஆச்சு. நவம்பர் 30th நான் வந்தேன். நீ வந்த. அதுக்கப்புறம் டிசம்பர் 9th 10th நீ வந்த. ஸோ ஒரு வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல. அப்படியே சட்டுன்னு போயிடுச்சு. இங்க இருந்து அங்க கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை இப்படியே போயே முடிஞ்சிருச்சு இல்லையா? ஆனா அது ஒரு மாதிரி நல்லாதான் இருந்தது. ஃபர்ஸ்ட் சைக்ளோன் டுகெதர். போன வருஷம் நாங்க வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்தது. சாரி, எல்லாம் நம்ம வரக்கு முன்னாடி எல்லாம் முடிஞ்சிருச்சு. இங்கெல்லாம் போட்ல நிறுத்தி இருந்தாங்க இந்த ஏரியா. இந்த டைம் அந்த அளவுக்கு எஃபெக்ட் இல்ல. பட் ஸ்டில் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்னையில. நாங்க இருக்கிற ஏரியால வந்து கரண்ட் போல, அதனால போனு இந்த மாதிரி பொருள் எல்லாம் தப்பிச்சுது. இல்லைன்னா கரண்ட் போகாம இருந்தா கேண்டில் லைட் டின்னர் தான். போச்சுனாலும் 5 மினிட்ஸ்ல வந்துருது. 5 to 10 minutes. நீங்களும் சென்னையில இருந்தீங்கன்னா உங்க வெதர் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. மற்ற இடத்துல ரொம்ப ஆனா இதா இருக்கு. சில பக்கம் நம்ம டிவில பாக்குறவங்க எப்படா இந்த இது நிறைய கப்பல்ல போய் வாங்கிட்டு வருவோம். நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா வாங்கி வச்சு ஸ்டோரேஜ் போட்டோம். நாங்களும் பால் பாக்கெட்டு, அதுக்கப்புறம் பிரெட் பாக்கெட்டு, அப்புறம் சிப்ஸ், குர்குரே, இந்த மாதிரி நிறைய ஐட்டம் எல்லாம் வாங்கி வீட்டுல வச்சிருக்கோம். ஏன்னா நான் கப்பல் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். போட் கப்பல் விடுவாங்க. இது ஒரு 2-3 நாள் இப்படியே பேஞ்சதுன்னா விட்டுருவாங்க. இதே மாதிரி பெய்ய வாய்ப்பு இல்ல. அவ்வளவுதான், நாளையோட க்ளோஸ். சரி, நாங்களும் அப்படியே ரோட்ல டிரைவ் போலான்னு பாக்குறோம். ஆனா காய்ச்சல் வேற இப்பதான் சரியா இருக்கு. போயிட்டு மறுபடியும் நம்மளால பண்ண முடியாது. 2 நாள் படுக்க வச்சு பாருங்க. என்னாச்சு? இதுதான் வந்து எங்க ஊரோட நிலைமை, ரியாலிட்டி. இப்போதைக்கு வந்து மழை இல்ல. நோ மழை ஃபார் நவ். ஸ்டாப்ட் ஆல்மோஸ்ட் லைக் 1 hour பிஃபோர் itself. அப்புறம் வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால அப்படியே உட்காந்துருக்குறோம். வீட்டிலே உட்காந்து பண்ணிட்டுருக்கோம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்டேட். ரொம்ப நாளாக வீடியோவே போடல. ஏன்னு கேட்டிங்கன்னா இதுதான் உடம்பு சரியில்லை. காற்று நல்லா அடிக்குது. செம்மையாக காற்று அடிக்குது. 10 கிலோமீட்டர் ஸ்பீடா ஏதோ போட்டிருந்தாங்க. பார்த்தேங்க, கிலோமீட்டரு டெசிமீட்டருங்கிறாங்க. ஒன்றும் புரியல நமக்கு. 10 கிலோமீட்டர்ல 10 கிலோமீட்டர் அப்படிதாண்டி போட்டுருந்துச்சு. 90. இந்த புயலோட போட்டோ எல்லாம் பார்க்கும்போது பயமா இருக்குது. இங்க அப்படியே சென்னையே தூக்கிட்டு போயிருந்தோம். அப்படியா? அது அப்படிதான் ஒரு இதை காட்டுவாங்க, ஆனா அது வராது. அப்படியா? ஆமா, மொத்தம் காட்டுறாங்களோ. 5:30 மணிக்கே இப்படி இருக்குது. ஆமா, நல்ல இந்த குளிர்ல ஒரு டீய குடிச்சு பஜ்ஜி போண்டா வீட்லயே போட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். அதான் அத பண்ண மாட்டீங்க, வெளியில போய் கடையில போய் திங்கணும் உனக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம். அடுத்த வீடியோ முடிஞ்சா போட்டோட போடுறோம். போட் வந்ததுன்னா போடுறோம், இல்லன்னா போட மாட்டோம். எங்க ஏரியா சேஃப் தான். ஆமா, இந்த மாதிரி ஆடு மாடு மாடுகள்லாம் பாவம். பாம்பு எங்க அங்க போச்சு. ஆமா, நம்ம வீட்டுக்கு பின்னாடி பாம்பு நெளிஞ்சு போயிட்டு இருக்கு. அதான் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. எங்க இங்கேயே வந்து அண்டி இருக்கான்னு பயமா இருக்கு. அந்த அளவுக்கு எல்லாம் அங்கெல்லாம் உனக்கு ஈரமா இருக்கனால இங்க ஈரம் இல்லன்னு இங்க ஈரம் இல்லன்னு சொல்லி வந்துருச்சுன்னா வராது, வாய்ப்பு இருக்கு. ஏன் சரி நில்லு.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் Like பண்ணுங்க, பண்ணுங்க, ஷேர் share பண்ணுங்க, பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி போடுங்க. வீடியோ பாருங்க. அப்பதான் நாங்க போட முடியும் வீடியோ. இப்படி ஸ்டில் கொடுத்துரு. நில்றி ஒரு நிமிஷம். என்ன விஜய் சித்து vlog-ஆ?